இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 பிட் 10 பிட் தான் நிறைய இதில் கொடுத்துருப்பாங்க. இவங்க 12 பிட் கலர் டெப்த்தில் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா TCPI P3 ஒயிட் கலர் கேமெட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த 3200 நிட்ஸோடது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். கிளாரிட்டி அருமையாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் மெயினாக எல்லாருமே எதிர்பார்க்கறது ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்ல கொடுத்துருக்காங்க. அதுதான் மெயின் உங்களுக்கு இதில் ஸ்பெஷல். இதில் பெனிஃபிட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த அனிமேஷன் அந்த இதில் எல்லாம் நல்ல அருமையாக இருக்குங்கிறது இதோட கான்செப்ட். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் எப்பயுமே என்ன பார்ப்போம், சவுண்டா எஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணப்போ அந்த எஃபெக்ட்னஸ் வந்து 300 ஹெர்ட்ஸ் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. உங்களுக்கு இதில் அருமையா இருக்குங்கிறது சவுண்ட் எஃபெக்ட் இருக்குங்கிறதுக்காக அது கிளாரிட்டி காமிச்சிருக்காங்க உங்களுக்கு எப்படி இப்படி வருது அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்கறது இவ்வளவு தூரம் எல்லாமே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸும் எதிர்பார்ப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் எல்லாமே ஒர்க் ஆகும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து ப்ராசர் தான் மெயினுங்கிற கான்செப்ட்ல Snapdragon 6N3 மொபைல் பிளாட்ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே 4nm ப்ராசஸ் நோடு அப் டு 2.4 GHz கிளாக் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க.